ஹலால் குறித்து டிஏபி கட்சியினர் வெளியிடும் அறிக்கைகள் இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தின் புனிதத்தை மேம்படுத்தும் ஹலால் உணவுகள் தொடர்பான விவகாரங்களில் டிஏபி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிப்பது தேசிய இறையாண்மைக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரானதாக இருக்கிறது என்று டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் வலியுறுத்தியுள்ளார். டிஏபியை ஆதரிக்கும் இஸ்லாமியர்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும், இஸ்லாத்தில் இருக்கும் புனிதத்தை மதிக்காத எவருக்கும் இஸ்லாமியர்கள் ஆதரவளிக்க கூடாது என்றும் டிஏபிக்கு ஆதரவளிக்கும் இஸ்லாமியர்களுக்கு டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் அறிவுரை கூறினார். பிந்துலுவில் இயங்கி வந்த அலுமினிய கிடங்கு தீயில் எரிந்து 40 விழுக்காடு கருகியது. தனியாருக்கு சொந்தமான அலுமினிய கிடங்கில் ஏற்பட்ட வாயு கசிவினால் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இரவு 11:50க்கு தீயணைப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த நிலையில் சுமார் 6 மணி நேரம் தீயை கட்டுப்படுத்த முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பணியில் இருந்த 61 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டாலும் அலுமினியம் உருகி தொழிற்சாலையின் ஒவ்வொரு மாடியும் தீயில் கருகின. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அதிகாலை 6:20 மணிக்கு தீயை கட்டுப்படுத்தியதாகவும் அலுமினியங்கள் இன்னும் தீ பிழம்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தகினபாலுவில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியின் 3 பணியாளர்கள் அம்மோனியா வாயுவை உள்ளிழுத்ததால் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் வாந்தி எடுத்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணியளவில் எஸ்கே லிகாஸில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக சபா கல்வி இயக்குநர் டாக்டர் ரைசின் சைடின் தெரிவித்தார். மாணவர்கள் யாரும் இதே போன்ற அறிகுறிகளை அனுபவித்ததாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்தால் வகுப்புகள் பாதிக்கப்படவில்லை என்றும், இருப்பினும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2021ஆம் ஆண்டில் தனது ஆரம்ப பள்ளிக்கு உபகரணங்களை வாங்குவதற்கு போலி ஆவணத்தை பயன்படுத்தியதற்காக தெலோக் இந்தானில் உள்ள தலைமை ஆசிரியைக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டின்படி எஸ்கே கான்வென்ட் தெலோக் இந்தான் தலைமை ஆசிரியராக இருந்த ரோஸ்மா கடந்த 2021 டிசம்பர் 9ஆம் தேதி டிஜிட்டல் பியானோ மற்றும் 10,200 வெள்ளி மதிப்புள்ள பெஞ்சிற்கு பணம் செலுத்த டிசம்பர் 6ஆம் தேதியிட்ட ஒரு நிறுவனத்தின் இன்வாய்ஸை பயன்படுத்தியுள்ளார். அந்த ஆவணம் போலியானது என்று நம்புவதற்கு காரணம் இருந்த போதிலும் அவர் இதை செய்ததாக கூறப்படுகிறது. பகாங் மற்றும் பேரா மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களின் ஹலால் மையங்களில் உள்கட்டமைப்பை தயாரித்து மேம்படுத்துவதன் மூலம் ஹலால் தொழிலில் சீனாவின் பெரிய முதலீடுகளுக்கு தயாராக உள்ளன என்று பகாங் மந்திரி பசார் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இதில் தொழிற்சாலைகள் மற்றும் பண்ணைகள் கட்டுவதற்கான தளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஹலால் தொழிலில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான திறமையான பணியாளர்களை வழங்குதல் ஆகியவை அடங்கும் என்றும், இது இரு மாநிலங்களின் பொருளாதாரம் மற்றும் வருவாயை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறினார். சீன ஹலால் தொழில் முதலீட்டாளர்கள் மலேசியாவில், குறிப்பாக பகாங்கில் முதலீடு செய்வதில் தங்கள் உண்மையான ஆர்வத்தை காட்டியுள்ளனர். நிலம் மற்றும் பிற முதலீடு நடைமுறைகள் போன்ற கூடுதல் தகவல்களை பெற அவர்கள் விரும்புவதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் மெகா சாலை சீரமைப்பு திட்டம் 2.0 இம்மாதம் தொடங்கி 2 மாத காலத்தில் முற்றுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக சீரமைக்க வேண்டிய சாலைகளுக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அடிப்படை வசதிகள் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் ஹசீம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை அமல்படுத்த 2 கோடி வெள்ளிக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், சாலைகள் அடையாளம் காணப்பட்டவுடன் செப்பனிடும் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் சாலை சீரமைப்பு பணிகளுக்கு அதிக செலவு பிடிப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசு இவ்வாண்டு தொடங்கி மெகா சாலை சீரமைப்பு பணிகளை ஆண்டுதோறும் மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. இல்லாத முதலீட்டு திட்டத்தில் சிக்கி 91,060 வெள்ளியை ஓய்வூதியம் பெறும் நபர் ஒருவர் இழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட 85 வயது முதியவருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் விளம்பரம் வந்ததை அடுத்து குறுகிய காலத்தில் அதிக லாபத்துடன் கூடிய மெடினா எமாஸ் முதலீட்டு திட்டத்தை அந்த விளம்பரம் அவருக்கு அறிமுகப்படுத்தியது. இதனை அடுத்து விரைவான லாபம் என்ற வாக்குறுதியால் கண்மூடித்தனமாக 6 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 26 முறை பணத்தை மாற்றியுள்ளார்.
பரிவர்த்தனைகளை முடித்துவிட்டு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வருமானத்திற்காக காத்திருந்த போதிலும் நிதி எதுவும் கிடைக்காததால் பாதிக்கப்பட்டவர் ஏமாற்றமடைந்தார். இதனை அடுத்து அவர் போலீசில் புகார் அளித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ், டொனால்டு ட்ரம்ப் இடையிலான நேருக்கு நேர் விவாதம் இன்று பரபரப்பாக நடைபெற்றது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் ABC ஊடகம் இந்த விவாதத்தை நடத்தியது. வரும் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்கப் போகும் மக்களின் மனதில் இருவருக்குமான இவ்விவாதம் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சியை உற்று நோக்கினர். இந்நிலையில் காசாவில் நடைபெற்று வரும் போர் குறித்து கமலா ஹாரிஸிடம் கேட்ட கேள்விக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இருப்பதாகவும் தன்னை அந்நாடு எப்படி பாதுகாக்கிறது என்பது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். காசா போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் என்ற கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளித்தார். தான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே தொடங்கி இருக்காது என்று கூறினார். அதோடு கமலா ஹாரிஸ் இஸ்ரேலை வெறுக்கிறார் என்றும் கமலா ஹாரிஸ் அதிபரானால் 2 ஆண்டுகளில் இஸ்ரேல் இருக்காது என்றும் தாம் கருதுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஜனா விவாவா திட்டத்துடன் தொடர்புடைய அதிகார துஷ்பிரயோக வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி பெர்சாத்து அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசினுக்கு ஆதரவாக உறுதியாக நிற்பதாக அதன் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கும் அதே வேளையில் கட்சியின் போராட்டத்திற்கு தடையாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் அநீதிக்கு எதிராக போராடுவதற்கான ஒற்றுமையையும் அர்ப்பணிப்பையும் கட்சி வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். தங்கள் போராட்டம் இந்த அரசியல் வழக்குகளால் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்றும் மாறாக இது தங்கள் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். அனைத்து வகையான அநீதிகளுக்கும் எதிராக போராடுவதற்கான உறுதியையும் அளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.